அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்புகள் குறித்த செய்தியை வெளியிடும் போதும் மனோ தங்கராஜ் மீண்டும் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற தகவலை வெளியிட்டு வந்தது. அதன் அடிப்படையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பால்வளத்துறையை கவனித்து வந்த மனோ தங்கராஜ் கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இன்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மனோ தங்கராஜுக்கு மீண்டும் பால்வளத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. பால்வளத்துறை இதுநாள் வரைக்கும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த நிலையில் அவருக்கும் துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மனோ தங்கராஜ் மீண்டும் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். பலவேல் நேற்றைய தினம் 7வது முறையாக தமிழ்நாடுடைய அமைச்சரவை என்பது மாற்றி அமைக்கப்பட்டது. நேற்றைய தினம் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோருடைய ராஜினாமாவை கடிதத்தை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்று ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவை மாற்றம் தொடர்பான செய்தி வந்திருந்தது. நாம் நேற்று மாலையே அதிகாரப்பூர்வமாக இதே பட்டியலை நம்மளுடைய தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில சற்று நேரத்திற்கு முன்பு மீண்டும் அமைச்சராக 7 மாதங்களுக்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மனோ தங்கராஜிற்கு பால்வளத்துறை இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் வரை அவர் அமைச்சராக இருந்தார். கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்துல அமைச்சரவையிலிருந்து அவர் இறக்கப்பட்டிருந்த நிலையில மீண்டும் 7 மாதங்களுக்கு பிறகு மனோ தங்கராஜ் அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு பால்வளத்துறையை மீண்டும் ஒதுக்கீடு செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வளாகம் என்பது வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 7வது முறையாக நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்துல மனோ தங்கராஜும் அந்த கேபினெட்ல இணைந்து தற்போது அவருக்கு பால்வளம் மற்றும் டைரி ப்ராடக்ட்ஸ் துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரோடு சேர்த்து தற்போது தமிழ்நாடு அமைச்சரவையில 34 பேர் இந்த கேபினெட்ல இடம்பெற்றிருக்கிறாங்க. முதலமைச்சரோடு சேர்த்து மொத்தமாக 34 பேர் கொண்ட கேபினெட் என்பது தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பால்வளத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த ராஜகண்ணப்பனிடமிருந்து அந்த இலாக்கா தற்போது மனோ தங்கராஜிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மனோ தங்கராஜ் தற்போது பால்வளத்துறையை கவனிப்பார். அதே போல பால்வளத்துறையை கவனித்து வந்திருந்த ராஜகண்ணப்பனுக்கு வனம் துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.